ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லேசி டெய்ஸி ஸ்டிச் எப்படி தைக்கிறது அப்படின் தான். மேஜிக் செயின் வந்து ரோஹிணியால் தைக்க முடியலை, அதனால் நான் அடுத்த ஸ்டிச்சு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல வந்து ப்ளஸ் மாதிரி 2 லைன் போட்டுக்கிறேன். ரெண்டாவதாக வந்து நிறைய லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். மூணாவது வந்து இந்த மாதிரியே குட்டியாக ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். நான் படிக்கும்போது வந்து இந்த மாதிரி தான் லேசி டெய்ஸி தைச்சி படித்தேன். டபுள் கலரில் ரோஹிணி எப்படி தைக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஊசியை அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கணும். செயின் ஸ்டிச் மாதிரியே தான் இதுவும் தைக்கணும். செயின் ஸ்டிச் மாதிரியே இப்படி தைச்சிட்டு அப்புறமா வந்து ஊசியை கீழ்ப்பக்கமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுறணும். இதுதான் லேசி டெய்ஸி ஸ்டிச்சு. இந்த ஃப்ளவர் ஃபுல்லும் நானே தான் தைச்சேன். ரோஹிணி பார்த்துட்டே இருந்தா. யாருக்கெல்லாம் லேசி டெய்ஸி ஸ்டிச் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ரோஹிணிக்கு வட்டமாக ஒரு லேசி டெய்ஸி ஃப்ளவர் தைச்சி காமிச்சேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக லேசி டெய்ஸி ஸ்டிச்சு போட்டு வட்டமாக ஒரு ஃப்ளவர் மாதிரி தைச்சேன். தைச்சி முடித்தாச்சு. அப்புறமா வந்து ரோஹிணி தைக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து இந்த ஃப்ளவரை தைச்சி முடிச்சிட்டா. அவள் தைச்ச ஃப்ளவர் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா பக்கத்துலேயே குட்டியாகவும் ஒரு ஃப்ளவர் தைச்சிட்டா, பிங்க் கலர் ஃப்ளவர். அதுக்கப்புறமா வந்து நான் இன்னொரு டிசைன் சொல்லி கொடுத்தேன். இந்த லேசி டெய்ஸியில் வந்து இடையில கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வேறு கலர் த்ரெட்டு போட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரியே இந்த பிங்குக்கு நடுவில் வந்து ரெட் கலர் நூல் போட்டு அழகாக லேசி டெய்ஸி ஸ்டிச் தைச்சி முடிச்சிட்டா. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி டபுள் கலர் எடுத்துகிட்டு அதில் வந்து லேசி டெய்ஸி தைச்சி பார்க்க சொன்னேன். அந்த டபுள் கலர் நூல்லையும் அழகாக தைச்சி ஒரு ஃப்ளவர் தைச்சி முடிச்சிட்டா. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி
ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்றா ஒரு ஒரு கலர் நூலில் வந்து தச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வேறு ஒரு கலர் நூல் எடுத்துட்டு நடுவுலேருந்து எடுத்துட்டு நம்ம இந்த ஒன் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல தச்சுருக்கோம்ல அதுக்கு உள்ளாடி போட்டு லேசி டேசி ஸ்டிச் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. இது நான் தச்சு காமிச்சேன். அப்புறமா வந்து ரோஹிணி வந்து அவளுக்கு பிடிச்ச 2 கலர் எடுத்து அவளும் இந்த பூவை வந்து தச்சிட்டா. அழகாக தச்சிட்டா. அப்புறமா வந்து நான் வந்து டபுள் லேசி டேசி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஸ்கேலால் லைன் வரைச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. 2 படம் வரைஞ்சிருக்கேன். ஒன்றில் வந்து ஒரு மாடல், இன்னொன்றில் வேறு ஒரு மாடல். முதல்ல வந்து பெருசாக ஒரு லேசி டேசி ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளாடி வந்து சின்னதாக இன்னொரு லேசி டேசி ஸ்டிச் போடணும். இது வந்து டபுள் லேசி டேசி ஸ்டிச்சு. நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ரோஹிணி தைக்க ஆரம்பிச்சிட்டா. தைச்சி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டைப்பில் வந்து டபுள் லேசி டேசி ஸ்டிச்சு தைக்கலாம். இந்த மாதிரி வந்து சைடில் வந்து ஒரு ஒன் மாதிரி ஒரு கலர் த்ரெட் போட்டு தைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நடுவுலேருந்து தொடங்கி இப்படி ஒன் மாதிரி தைச்சிருக்கோம்ல அதுக்கு உள்ளாடி நூலை விட்டு திரும்ப வந்து நம்ம இப்படி லேசி டேசி தைக்கணும். ஒரு தடவை தைச்சி முடிச்சிட்டு இது வந்து பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு தடவை இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி லேசி டேசி ஸ்டிச்சு போட்டோன்னா இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நான் சொல்லி கொடுத்தேன். அப்புறமா வந்து ரோஹிணி தைக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ளவர் அழகாக தைச்சி முடிச்சிட்டா. ரோஹிணியோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ. எந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வேறு ஒரு ஸ்டிச்சோட நம்ம அடுத்த வீடியோ போடலாம்.
அழகாக தைச்சி முடிச்சாச்சு.